யாத்ராகமம் 25வது அதிகாரம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, ஒரு கூடாரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது மோசேயின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார் சொன்னார். ஏன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் உண்டாக்க சொன்னார்? ஏன்னா மனுஷனுக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண முடியல. பழைய உடன்படிக்கையில் தேவன் மனுஷனுக்குள்ளாக என்ன பண்ண முடியல? வாசம் பண்ண முடியல. ஆகவே தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஒரு கூடாரத்தை என்ன பண்ணணும்? உண்டாக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொன்னார். சகோதரர்களே கவனிக்கணும், ஆண்டவர் மோசேயின் இடத்துல ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னோடனே மோசே அந்த கூடாரத்தை அற்புதமாக உண்டாக்குகிற அளவுக்கு அவன் ஒரு திறமசாலி, அவன் ஒரு படித்த ஒரு மனுஷன், அவனுக்கு சகலவிதமான கலைகளும் தெரியும். ஏன்னா மோசே வளர்ந்த இடம் பார்வோன் அரண்மனை. பார்வோன் அரண்மனை, அந்த எகிப்துன்றது அது எப்பேற்பட்ட ஒரு நாடு என்று சொன்னால், இன்றைக்கு சென்னை மாதிரி எகிப்துன்றது ஒரு சூப்பர் பவர் சிட்டி. அந்த இடத்துல இல்லாத கலைகள் இல்லை, படிப்பு இல்லை. அப்படி பார்வோன் அரண்மனையிலே மோசே வளர்ந்து அவன் நல்ல கற்றறிந்தவன். அவனுக்கு தெரியாத எந்த ஒரு கலையும் கிடையாது. நீங்கள் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே எப்படி இருந்தார்? எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் அவன் என்ன பண்ணான்? கற்றறிந்தவனாக இருந்தான். அங்கே இருக்கிற சகலவிதமான கலைகளும் அவனுக்கு தெரியும். மோசேக்கு தெரியாத கலை இல்லை, மோசே படிக்காத படிப்பு இல்லை. அப்படி வாக்கிலும் செய்கையிலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? வல்லவனாக இருந்தான். ஏன்னா எகிப்துன்றது இன்றைக்கு சென்னை மாதிரி, அன்றைக்கு எகிப்து. அங்கே இல்லாத இது எதுவுமே இல்லை. அவன் வளர்ந்தது ஒரு பார்வோன் அரண்மனை. இவ்வளத்தையும் கற்றறிந்தவன். அவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வாசம் பண்ணுறதுக்கு நீ ஒரு கூடாரத்தை உண்டாக்கணும், ஒரு பரிசுத்த இடத்தை நீ என்ன பண்ணணும்? உண்டாக்கணும் என்று சொல்லும் பொழுது அவனால் அந்த ஒரு கூடாரத்தை உண்டாக்க முடியுமா? முடியாதா? எளிதாக உண்டாக்க முடியும். அவன் ஒரு இன்ஜினியர், அவன் ஒரு கட்டட நிபுணன், அவன் கட்டட காரியத்தில் அவன் ஒரு வல்லவன். அவன் அறியாதது ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டுன்னு சொன்ன உடனே அவன் எளிதாக என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆனால் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உன்னுடைய மனதை பயன்படுத்தியோ, உன்னுடைய புத்தியை பயன்படுத்தியோ, உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தியோ, உன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தியோ நான் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. நீ கட்ட வேண்டிய அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கான மாதிரியை நானே உனக்கு காண்பிக்கிறேன். இந்த மாதிரியின்படி தான் நீ என்ன பண்ணணும்? கட்டணும். யாத்ராகமம் அதே நாம் வாசித்த யாத்ராகமம் 25வது அதிகாரம் 40வது வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு மட்டும் ஆண்டவர் சொல்லலை, அதை கட்டக்கூடிய மாதிரியையும் அவனுக்கு என்ன பண்ணார்? காண்பித்தார். அந்த மாதிரிப்படி தான் நீ என்ன பண்ணணும்? கட்டணும். அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு மாதிரி? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு தொங்கு திரை,
ஆசாரியர்களுக்கு வேண்டிய வஸ்திரம் எப்படி இருக்கணும், அந்த சமூகத்து மேசை, அந்த அப்பம் வைக்கிற மேசை எங்கே இருக்கணும், குத்து விளக்கு எங்கே இருக்கணும், எல்லாவற்றையும் தேவன் சொன்ன மாதிரியே நீ செய்யணும். உன்னுடைய இஷ்டத்துக்கும் சுயமா உன் விருப்பப்படி உன்னுடைய புத்தியின்படி எதையுமே நீ செய்யக்கூடாது. இங்கே ரொம்ப வான் பண்ணி சொல்கிறாரு, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே செய்வதற்கு நீ எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மோசே தன்னுடைய படிப்பை பயன்படுத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினானா, தன்னுடைய தாளந்துகளை பயன்படுத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினானா, தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினானா? அவன் சகலகல வல்லவனாக இருந்தான், அவன் சகலத்தையும் கற்றவனாக இருந்தான், அவன் அறியாத கலை ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன மலையில் காண்பிச்சாரோ, அது எப்படி கட்டப்படணுன்ற ஒரு மாதிரி காண்பிச்சாரோ, ஒரு காரியமும் அந்த மாதிரியின்படியே என்ன பண்ணும், ஒன்றும் உன்னுடைய சுயமாக என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்று சொல்லி மோசேயை எச்சரித்தார். மோசே எப்படி கட்டினார் அதை தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்ன மாதிரியே அதை கட்டினார். அதாங்க விசுவாசம். அதுக்கு தான் தாழ்மையாக இருக்கிறது. தாழ்மைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றையும் என்னுடைய இஷ்டப்படி நான் செய்ய மாட்டேன், ஒன்றையும் என்னுடைய விருப்பப்படி செய்ய மாட்டேன். எனக்கு எவ்வளோ காரியங்கள் நான் அறிந்திருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இதுதான் தாழ்மை உள்ள மனுஷனுடைய அடையாளம். இதுதான் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனுடைய அடையாளம். ஒரு விசுவாசம் உள்ளவன் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன பண்ணுவான், செய்திருவான். தன்னுடைய சுயமாக ஒன்றையும் அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் செய்ய மாட்டான். தாழ்மையுள்ள மனிதன் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வான். தன்னுடைய சுயமாக அவன் ஒன்றையும் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய படிப்பு இருக்குது, என்கிட்ட எனக்கு நிறைய திறமைகள் இருக்குது, எனக்கு நிறைய தாளந்துகள் இருக்குன்னு சொல்லி ஒரு காலம் இவைகளை அவன் சார்ந்து கொள்ள மாட்டான். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதன்படியே. மோசே விசுவாசம் உள்ளவனாயிருந்தான், தாழ்மை உள்ளவனாயிருந்தான். அவன் அதிகமான படிப்பை படித்தவனாயிருந்தாலும், அவன் அதிகமான கலைகளை கற்றுக்கொண்டிருந்தவனாயிருந்தாலும், அவனுக்கு அதிகமான திறமை உள்ளவனாக இருந்தாலும், அவன் அவைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் தேவன் சொன்ன மாதிரியின்படியே செய்வதற்கு அவன் விசுவாசம் உள்ளவனாகவும் தாழ்மையுள்ளவனாகவும் இருந்தபடினாலே தேவன் சொன்னது போலவே ஒன்றொன்றையும் அவன் என்ன பண்ணான், செய்தான். என்ன நடந்தது? தேவன் சொன்னபடியே செய்ததினாலே தேவன் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவருடைய மகிமை வந்து இறங்கினது. நான் வாசிக்கிறோம், உங்களுக்கு யாத்ராகமம் கடைசி அதிகாரம் 40வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன மாதிரி அவன் ஒருவேளை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டலன்னா, அவனுடைய படிப்பை பயன்படுத்தி, அவனுடைய கலைகளை பயன்படுத்தி, அவனுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவன் கட்டியிருக்க முடியும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக கூட இருந்திருக்க முடியும், அது ரொம்ப பிரம்மாண்டமானதாக கூட இருந்திருக்க முடியும், பார்க்கறதற்கு ஆச்சரியப்படத்தக்கதாக கூட இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு காரியம் நடந்திருக்காது, அதில் தேவன் வந்து இறங்கியிருக்க மாட்டார். அதில் தேவனுடைய மகிமை வந்து என்ன பண்ணியிருக்காது, இறங்கியிருக்காது. தேவன் சொன்ன மாதிரியே செய்ததின் நிமித்தமாகத்தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை வந்து என்ன பண்ணிச்சு, இறங்கினது.
இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார் சகோதரனே? இந்த இந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலே ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை, நாமுவே தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக நாம் இருக்கிறோம். நாமே தேவனுடைய கூடாரமாக, ஆலயமாக நாம் இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையிலே, பழைய உடன்படிக்கையிலே யாருக்குள்ளாகவும் வந்து தேவன் என்ன பண்ண முடியல? வாசம் பண்ண முடியல. அவர்களுக்கு அங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அதுவும் ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியே அப்படியே 100க்கு 100 அந்த மாதிரியின்படியே செய்தபோது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. இன்றைக்கு தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எது? நம்முடைய இருதயம். புதிய உடன்படிக்கையிலே தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் இந்த கட்டடம், இந்த கூடாரம், இந்த ஆலயம் தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு விருப்பமாக இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமானால் உன்னுடைய சுய இஷ்டப்படி இந்த வாழ்க்கையை நீ கட்ட முடியாது. நமக்கு ஒரு மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய சிந்தையும், நம்முடைய இருதயத்தின் நோக்கமும், நம்முடைய பார்வையும், நம்முடைய வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய லக்காக, இதுதான் நம்முடைய வாஞ்சையாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மிலே என்ன பண்ணும்? வெளிப்படும். நம்முடைய இஷ்டத்துக்கும் இதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை, இப்படி வாழ்கிறது தான் பரிசுத்தமான வாழ்க்கை என்று சொல்லி உங்களுடைய இஷ்டத்துக்கும் உங்களுடைய புத்தி கற்றுக் கொடுக்குற போல, உங்களுடைய அறிவு கற்றுக் கொடுக்குற போல நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ நீங்கள் தெரிவு செய்வீர்களானால், ஒருவேளை நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறது போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் தேவனுடைய மகிமை வந்து அங்கே காணப்படாது. தேவனுடைய மகிமை அங்கே இருக்காது. அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படாது. நம்மிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் அவர் நமக்கு கொடுத்த அந்த மாதிரியின்படியே ஒன்றொன்றை என்ன பண்ணணும்? செய்யணும். நான் பேசுறது அவரை மாதிரியே பேசுகிறேன்னா, நான் இந்த பூமியை பார்க்கறது, ஒரு வீட்டை பார்க்கறது, பணத்தை பார்க்கறது, ஜனங்களை பார்க்கறது, இதெல்லாம் ஒரு நித்தியத்தின் கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கறேன்னா, இயேசு பார்த்ததை போல நான் பார்க்கறேன்னா, அவர் சிந்தையை போல நான் இந்த பூமியில் இருக்கிறேன்னா, நித்தியத்தின் சிந்தையோடு இந்த பூமியில் நான் வாழ்கிறேன்னா, நான் எதற்கு அதிகமான மதிப்பு கொடுக்குறேன்? நித்தியத்துக்கு அதிகமான மதிப்பு கொடுக்குறேன்னா, இந்த பூமிக்குரிய காரியங்கள் உலக ஜனங்களைப் போல நான் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, என்னுடைய சிந்தையில் எது முக்கியமாக இருக்குது? என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? என்னுடைய இருதயத்தில் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வது தான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறதா? இயேசுவையே நம் மாதிரியாக நாம் என்ன பண்ணோம்? ஜனங்கள் நம்மை திட்டும் பொழுது, ஜனங்கள் நம் மீது பழி சுமத்தும் போது, ஜனங்கள் நம்மை குற்றம் சாட்டும் பொழுது நாம் எப்படிப்பட்ட எதிர்வினையாற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த பூமியில் நடந்து கொண்டது போலவே நாம் நடந்து கொள்கிறோமா? சகோதரா, நீ உன் இஷ்டப்படி இந்த ஆலயத்தை நீ கட்டக்கூடாது. தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயம் அவர் கொடுத்த அந்த மாதிரியின்படியே நீ என்ன பண்ணணும்? கட்டணும். அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமை இங்கே காணப்படும். உன்னுடைய புத்தியின்படி, உன்னுடைய அறிவின்படி நீ இந்த ஆலயத்தை நீ கட்டுவாயானால் ஒருவேளை அது பரிசுத்தத்தை போல காணப்படலாம். ஆனால் தேவனுடைய மகிமை ஒரு காலம் அங்கே என்ன பண்ணாது? வெளிப்படாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, புது உடன்படிக்கையிலே தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிற ஒரு கூடாரமாக நாம் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையிலே எந்த மனிதனுக்குள்ளாகவும் வந்து தேவன் என்ன பண்ணல? வாசம் பண்ணலை.
ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து இறங்கினார். அந்த ஆசரிப்பு கூடாரம் கூட எப்படி இருந்தது? அது மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், இந்த 3 பகுதிகள் கொண்டது. அதே போல தான் நாமும் 3 பகுதிகளை கொண்டவங்களாக இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம். தேவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கே வந்து இறங்கினார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து இறங்கினார். அது நமக்கு எதை காண்பிக்கிறது? தேவன் நம்முடைய ஆவியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். பழைய உடன்படிக்கையிலே இந்த ஆவியிலே வாசம் பண்ணும்படியான ஒரு மார்க்கம் அவர்களுக்கு திறக்கப்படலை. சிலுவைக்கு முன்பு வரைக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே ஒரு திரைச்சீலை இருந்தது. சிலுவை மரணம் வரைக்கும் அந்த திரைச்சீலை கிழிக்கப்படலை. ஆண்டவர் சிலுவையிலே மரித்த போது அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அப்படியானா என்ன அர்த்தம்? சிலுவை மரணத்துக்கு பிறகு அவரை விசுவாசிக்கிற அனைவரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும்படி அந்த மார்க்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திறக்கப்பட்டிருக்குது. சிலுவை மரணத்துக்கு முன்பதாக வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை போல ஒருவரும் என்ன பண்ணல, வாழ்ந்துட முடியல. நீங்கள் கவனிக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் அது பரிசுத்த ஸ்தலம்தான், ஆனால் அங்கே தேவன் வாசம் பண்ணலை. ஆனால் அது என்னது? பரிசுத்த ஸ்தலம், ஆனால் தேவன் அங்கே வாசம் பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்முடைய, அதாவது பழைய உடன்படிக்கையில் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுடைய ஆவியிலே, அவருடைய இருதயத்திலே தேவனால் என்ன பண்ண முடியல? வாசம் பண்ண முடியல. சிலுவை மரணத்துக்கு பின்பு நாம் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவதல்ல, ஆவியிலிருந்து தேவனை நாம் என்ன பண்ணுறோம்? மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இந்த பாக்கியம் சிலுவை மரணத்துக்கு பின்புதான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், அந்த காலம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி பெந்தேகோஸ்தே அந்த அனுபவத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதை பற்றி ஜனங்களுக்கு அவர் இந்த பூமியில் என்ன பண்ணார்? போதித்தார். சகோதரனே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற வாழ்க்கை தான் இந்த புது உடன்படிக்கையின் வாழ்க்கை. பழைய உடன்படிக்கையில் யாரும் ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணல? தேவனை தொழுது கொள்ளலை. அவர்கள் தொழுது கொண்டதெல்லாம் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் தேவனை என்ன பண்ணாங்க? தொழுது கொண்டார்கள். நாம் அப்படி இல்லை. ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் சரீரத்தினாலும் நாம் தேவனை என்ன பண்ணுறோம்? தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் ஆவியிலே தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த மார்க்கம் நமக்கு திறக்கப்பட்டது. சிலுவை மரணத்துக்கு முன்பதாக வரைக்கும் அந்த மார்க்கம் ஒருவருக்கு கூட என்ன பண்ணல? திறக்கப்படலை. சகோதரனே, இந்த வாழ்க்கையை நம்முடைய விருப்பம் போல நாம் வாழக்கூடாது. நமக்கு ஒரு மாதிரியை தேவன் கொடுத்திருக்கிறார். மோசேக்கு ஒரு மாதிரியை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி அதிலே வந்து வாசம் செய்தது போல, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து தேவன் வாசம் பண்ணினது போல, இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரியின்படி தான் இந்த ஆலயத்தை என்ன பண்ணணும்? நாம் கட்டணும். இயேசுவை போலவே ஒரு காரியங்களும் இருக்கணும்னு சொல்லி நாம் வாஞ்சிக்கணும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவன், அவனுடைய விருப்பமெல்லாம் ஒரு காரியமும் இயேசுவை போலவே இருக்கணும் என்று சொல்லி அவன் நோக்கமெல்லாம் இயேசுவை போலவே இருக்கணும் என்பதை அவனுடைய நோக்கமாக அவனுக்கு இருக்கணும். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மள என்ன பண்ணும்? காணப்படும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.